வணக்கம் and welcome to my channel. This is Afrin. So இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷலாக சீசனல் ஃப்ரூட்டோட சம்மருக்கான டெலிஷியஸ் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். மேங்கோ குல்ஃபி ஆர் மில்க் ஷேக். ஸோ குவாரண்டைன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கோ இல்லையோ கடையில் வாங்குற எல்லாமே வீட்டில் செய்ய கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நானும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்க்கு. கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சுகர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இனிப்புக்காக. ஒரு பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. இது இருந்துச்சுன்னா நமக்கு மேங்கோ குல்ஃபி தயார். ஸோ முதல்ல மாம்பழத்தோட தோலை உரிச்சிக்கலாம். 2 எண்டுலேயும் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தோல் உறிஞ்சு வந்துடும். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 மாம்பழமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த தோலில் கொஞ்சம் ஒட்டியிருக்கிற சதையை கூட நீங்கள் கத்தி வச்சு அப்படியே துருவி எடுத்துருங்க. இப்போ மாம்பழ கொட்டைக்கு மேலே இருக்கிற சதை எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பவுலுக்கு. அதை அப்படியே மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு இடையில் பால் நம்ம தயார் செஞ்சுக்கலாம். ஸோ பால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்தில் கொதிச்சிரும். 1/2 லிட்டர் தான். ஸோ நல்லா கீழேருந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ பால் நல்லா சூடாகட்டும். இதுக்கு இடையில் கோதுமை மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தயார் செஞ்சுக்கலாம். எதுக்காக கோதுமை மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் க்ரீமியான லேயர் நமக்கு கொடுக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கும் குல்ஃபி. கொஞ்சம் க்ரீமியாக வரதுக்காண்டி கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பால் கொதிக்க வச்ச பாலாகவும் இருக்கலாம், பச்சை பாலாகவும் இருக்கலாம். ஸோ கட்டி சேராத அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ பால் கொதிச்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். பால் கொதித்து வந்ததுக்கப்புறமா கோதுமை மாவு சேருங்க. இடையில சேர்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பால் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கோதுமை மாவும் இதோட சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ லைட்டாக கோதுமை மாவு இதில் கட்டி சேர்ந்தால் கூட நம்ம மிக்சியில் போடுறப்ப அது நல்லா கரைஞ்சி போயிடும். ஸோ பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறோம். ஆறின பாலை மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறோம். மேங்கோவோட இனிப்புக்கு ஜீனி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மேங்கோ மில்க் ஷேக். ஸோ ரொம்ப யம்மியாக இருந்துச்சுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதையே நம்ம குல்ஃபி ஆக்குறதுக்கு குல்ஃபி மவுல்டு இருந்துச்சுன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மவுல்டு இல்லைன்னா பரவாயில்ல. நான் சில்வர் டம்ளர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 3/4 கிளாஸ் வர அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டோன்னா 4லேருந்து 6 கிளாஸ் வரைக்கும் வரும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஐஸ் கட்டி சேர்ந்துச்சுன்னா அது உள்ளே படாமல் இருக்கிறதுக்காண்டி அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறோம். ஸோ அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ லஞ்ச் பாக்ஸஸ் கூட அலுமினியம் ஃபாயில் தான். அதை கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் தப்பு இல்லை. கட்டி மேலே சேரும், அதை ரைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உள்ள ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி கத்தி வச்சு சின்ன துளை போட்டிருக்கேன். அதில் ஸ்டிக்கை சொருகியாச்சு. ஸோ இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சுவையான குல்ஃபி தயார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இப்போ வச்சு எடுத்தாச்சு. ஸோ சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ லைட்டாக டம்ளரை வெளிப்பக்கமாக நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை பிடிச்சி இப்படியே சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா குல்ஃபி ஈஸியாக வெளியில் வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை. ஸோ பர்ஃபெக்டான குல்ஃபி ரெடி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டான ரெசிபி கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் அண்ட் டேக் கேர். ஸோ இந்த ரெசிபி சர்வ் ஹாட் இல்லைங்க, சர்வ் கோல்டு. ஸோ நீங்களும் வீக்கெண்டை கோல்டாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குல்ஃபி வீக்கெண்ட். பாய் பாய்.